Hi friends, welcome back to C Time. நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா ஷோரூம்ல டெஸ்ட் டிரைவ் காருக்கு அப்புறமா என்ன ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்சு. நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். 99% பேருக்கு இதுக்கு ஆன்சர் தெரியாது. நீங்க ஷோரூம்ல டெஸ்ட் டிரைவ் போயிருக்கீங்களா? அந்த காரை 10 நிமிஷம் ஓட்டிட்டு கீழே ஷோரூம் எக்ஸிக்யூட்டிவ் கிட்டே கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த காருக்கு என்ன ஆகும்? பிராண்ட் நியூ கார்னு வேற யாருக்கா வித்துருவாங்களா? கம்பெனிக்கே திரும்ப அனுப்பிச்சிருவாங்களா? இல்லை ஷோரூம்லேயே அதோட ஆயுசே முடிஞ்சிருமா? வீடியோ முடியும் போது டெஸ்ட் டிரைவ் கார் வாங்கலாமா வேண்டாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ண முடியும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கடைசியில் ஒரு சர்ப்ரைஸான ஃபேக்டும் இருக்கு. டெஸ்ட் டிரைவ் கார் எப்படி ஷோரூம்க்கு வரும்? முதல்ல ஒரு மித்தை உடைக்கலாம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா கம்பெனி ஃப்ரீயா ஒரு டெஸ்ட் டிரைவ் காரை டீலருக்கு கொடுக்கும்ட்டு. ஆனா உண்மை வேற. ஷோரூம் ஓனர் தான் அந்த காரை கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறாரு. ஆனா ஸ்பெஷல் டீலர் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஆனா காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஷோரூம் பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஒரு கார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா அது சட்டப்படி பிராண்ட் நியூ கிடையாது, யூஸ்டு வெஹிக்கிள். அதனால அந்த காரை 0 கிலோமீட்டர் நியூன்னு யாருக்கும் விற்க முடியாது. இப்ப அந்த கார் வாழ்க்கையை கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. காலையில ஷோரூம் ஓபன் ஆகுது. முதல் கஸ்டமர் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாரு. அடுத்த கஸ்டமர் வந்து பிரேக் செக் பண்ணலான்னு அதை நல்லா யூஸ் பண்ணி பாக்குறாரு. மூணாவது கஸ்டமர் ஹில் ஹோல்டு வேலை செய்தான்னு மேடான இடத்த தேடி போறாரு. நாலாவதா வர்ற கஸ்டமர் ரிவர்ஸ் கேமரா கிளியரா இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாரு. 5 தடவை ரிவர்ஸ் எடுத்து பாக்குறாரு. சிலர் ஃபர்ஸ்ட் டைம் டிரைவிங்கா இருப்பாங்க, சிலர் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல ஓட்டுவாங்க. ஒரே காரை 100கணக்கான பேர் ஓட்டுவாங்க. அதனால கிளட்ச், பிரேக், டயர், சஸ்பென்ஷன் எல்லாமே சாதாரண காரை விட கொஞ்சம் அதிகமாவே யூசேஜ் பார்த்துருக்கும். எவ்வளவு நாள் டெஸ்ட் டிரைவ் கார் இருக்கும்? இதுக்கு ஒரே ஆன்சர் கிடையாது. பிராண்டுக்கு பிராண்ட் மாறும். சில ஷோரூம்ல 6 மாசம் கழிச்சு மாத்திடுவாங்க. சில ஷோரூம்ல 8000 கிலோமீட்டர் ஆனதும் சேல் பண்ணுவாங்க. சிலர் 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க. புது மாடல் லான்ச் ஆயிடுச்சுன்னா பழைய டெமோ காரை உடனே சேல் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்? இப்போ மெயினான கொஸ்டின், அந்த கார் வந்து ஸ்கிராப்புக்கு போகுமா இல்ல கம்பெனி கிட்ட திரும்ப போயிடுமா? பெரும்பாலும் இல்ல. அப்ப அதை கஸ்டமருக்கே சேல் பண்ணிடுவாங்களா? ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அதை பிராண்ட் நியூ கார்னு சொல்லி விற்க முடியாது. டெமோ காரு, டெஸ்ட் டிரைவ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி தான் அதை விற்கணும். அதனால பிரைஸ் வந்து கண்டிப்பா குறையும். வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 7 விஷயம் செக் பண்ணுங்க. டிஸ்கவுண்ட் பார்த்து மட்டும் வாங்காதீங்க. இந்த 7 விஷயத்தையும் கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஓடோமீட்டர் ரீடிங், சர்வீஸ் ஹிஸ்டரி, ஆக்சிடென்ட் ரிப்பேர் ஹிஸ்டரி, டயர் மேனுஃபேக்சரிங் டேட்டு, கிளட்ச் ஃபீல், பிரேக் கண்டிஷன், வாரண்டி பேலன்ஸ். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஒரு ட்ரஸ்டட் மெக்கானிக்கை மட்டும் கூட்டிட்டு போங்க. 1000 ரூபாய் இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல. அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஆயிரங்களோ லட்சங்களோ சேவ் பண்ணி தரலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லட்டுமா? சில லக்ஸரி ஷோரூம்கள்ல டெமோ கார் ரிலீஸ் ஆகிறதுக்காகவே வெயிட்டிங்ல இருக்கும். ஏன்னா 3 லட்சம் 5 லட்சம் சில நேரம் அதை விட அதிகமான டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கும். அதனால சில பையர்ஸ் டெமோ கார் இருந்தா ஃபர்ஸ்டே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அட்வான்ஸாவே சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட் டிரைவ் கார் நல்லதா கெட்டதான்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கண்டிஷன் நல்லா இருந்தா நல்ல டீலு, கண்டிஷன் சரியில்லைன்னா பெரிய ரிஸ்க். அதனால டிஸ்கவுண்ட் மட்டும் பார்க்காதீங்க, ஹிஸ்டரியும் செக் பண்ணுங்க, இன்ஸ்பெக்ஷனும் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. கார் வாங்க போற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சிடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க சந்திக்கிறேன். Till then, bye.